எல்லோருக்கும் வணக்கம். நேற்றைய எஃப்ஐஐஸ்னுடைய டேட்டா பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 476 கோடி கேஷ் மார்க்கெட்டில் வித்துட்டாங்க. ஆனாலும் இன்னைக்கு மார்க்கெட் 84 பாயிண்ட் மேலே வந்ததுனால எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நண்பர்களே, எல்லா நிகழ்ச்சியுமே பெரும்பாலும் முடிஞ்சிருச்சு. இனி தகவல் என்பதே இல்லை. இனி ஏதாவது புதுசாக வந்தாதான். உங்களை பார்த்தாவே எங்களுக்கு சிரிப்பாக வருதுங்க அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸ் செக்டரில் பல ஷேர்களை வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு சந்தோஷமா இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த ஜிஆர்எஸ்சி போன்ற பங்கு 16% ஏறி இருக்கு. அதே மாதிரி கொச்சின் ஷிப்யார்டு, அவன் சார்ந்த துறை இருக்கக்கூடிய இந்த கொச்சின் ஷிப்யார்டு ஓரளவுக்கு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி ஜிஆர்எஸ்சி 16% ஏறி இருக்குன்னா, அவன் கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட்டை பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க. அருமையாக பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி. போன குவார்டர்லி ரிசல்ட்டில் 98 கோடி, இந்த வருஷம் இந்த குவார்ட்டரில் 244 கோடி. அதே மாதிரி போன வருஷம் 112 கோடி, இப்போ 244 கோடி நம்ம ரிசல்ட் கொடுத்ததுனால இன்றைய நிகழ்வில் அவனை தூக்கி 16% ஏறி உட்கார வச்சுட்டாங்க. அதாவது நண்பர்களே, 10ஓடு 11ஆவதாக இருக்க வேண்டிய ஒரு செக்டர் தான் இந்த டிஃபென்ஸ் செக்டராக இருந்திருக்கணும். அதாவது ஒரு சில வார் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்த உடனே இந்த டிஃபென்ஸ் செக்டர் மேல் நோக்கி ஏறிச்சு. அதே சமயத்தில் தான் இந்த ரயில்வே துறை, நம்ம பிஎஸ்சி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, அது மாதிரி பல்வேறு கம்பெனிகள் ஏறினா. எல்லாத்துக்குமே நியூஸ் முடிஞ்சிருச்சு. 10 பேர் கீழே விழுந்துட்டான். அவனுங்களோட சேர்ந்து இந்த 11ஆவதாக இந்த டிஃபென்ஸ் துறையும் கீழே தான் விழுந்திருக்கணும், கீழே தான் விழுந்து கிடந்தான். ஆனால் அவன் காட்டிய பர்ஃபார்மன்ஸ்னாலையும், அதே மாதிரி சமீபத்திய வார் பதட்டம், இப்போ உலக நாடுகளுக்குள்ள பல இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையும் நம்ம இந்தியாவிலிருந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற தகவல் வந்ததுனாலையும் இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டர் போன்ற பங்குகள்லாம் சமீபத்திய மாதங்களில் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பாவம், இந்த ரயில்வேக்கு எந்த நியூஸும் வரமாட்டேங்குது பெருசா. என்னத்தையாவது ஒரு 1000 ரயில் புதுசாக வந்தே பாரத் ட்ரெயின் ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு என்னத்தையாவது ஒன்று தகவல் விட்டாங்கன்னா இவங்களுக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் இன்னுமே அந்த மாதிரி பெருசாக தகவல் கிடைக்க மாட்டேங்குது. சொன்னதை செய்து முடிப்பவன் தான் சிங்க குட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டாடா சன்ஸ்னுடைய சேர்மன் சந்திரசேகரன் அவர்கள் வந்து டாடா மோட்டர்னுடைய கடன்களை குறைப்போம், அதை லாபகரமாக மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் சொல்லிட்டு இருந்தார். சொன்னதை செய்து முடித்தது போல 3 வருஷத்துக்கு முன்னாடி 1,46,449 கோடி என்பது அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் கடனாக இருந்தது. இப்போ போய் அவங்க ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னாக்கா வெறும் 71,540 கோடி என்பதாக அவங்களுடைய கடனை குறைச்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்து அதுக்கப்புறம் இப்போ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக மாறினதுனால வந்தது. இது மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் பேடிஎம்னுடைய ஒருத்தர் கூட சொல்லிட்டு இருந்தார், பேடிஎம் கம்பெனி கொஞ்ச நாள்ல லாபத்துக்கு வரும் அப்படின்னு. ஆனால் சொன்னதை செஞ்சு காட்டுவாங்களா அப்படின்னா அது டாடா குரூப்ல மேபி நடக்கலாம், மற்ற குரூப்புகள் எப்படி நடக்கும் என்பது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சொன்னதை செய்து முடித்ததாக இந்த டாடா மோட்டர் இன்னைக்கு சாதனை பண்ணியிருக்கு. ஆனால் அவங்களுடைய ரிசல்ட்னால இன்னைக்கு ஒரு கும்பா குட்டி தான். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய இம்பாக்டே ஃபர்ஸ்ட் கிராஷ்ல தான் இருந்தது. ஏங்க, அவன் ஆல்ரெடி 1200 ரூபாயிலிருந்து கீழே வந்து பாதி 50% கீழே இறங்கி ஒரு கிராஷுக்கு மேலே கிராஷாக தாங்க இருக்காங்க. ஸோ நொந்து போய் இருக்கிறவங்களுக்கு மேலே இன்னுமே ஒரு 30 ரூபா இருந்தா கூட நொந்து போனதாக தான் கணக்கு. ஸோ காலையிலேயே வந்து அவன் கீழே இறங்கி ஃபால் ஆகி கிடந்தான். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவரி இருந்தது. பட் மறுபடியும் அவனால் நிற்க முடியாமல் கிராஷ் ஆகிட்டான். இனி இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில டாடா மோட்டர் அடுத்தது என்ன? பல பேர் விசேஷ பூஜை அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எத்தனையோ பங்குகள் இந்த 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி வந்திருக்கான். இவனும் மேல் நோக்கி வருவானா, இவனுடைய தடைகளை உடைத்து மேல் நோக்கி வருவானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் இவன் மேல் நோக்கி வரல. இனி அடுத்து வரக்கூடிய 2-3 மாதங்கள்ல இவன் என்ன பண்ணுவான் அப்படின்றது தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. தற்சமயத்துக்கு மிகவும் ஹை ரேஞ்ச் இருக்கக்கூடிய பங்குகளில் இதுவும் ஒன்று. ஒரு உதாரணத்துக்கு இப்படி குறுகிய லெவலில் முட்டுச்சந்துக்குள்ளே விளையாடுறது அப்படின்றது ஒன்று. மிகவும் பெரிய அளவில் ஊர் விட்டு ஊர் போய் அக்கிரமங்கள் பண்ண, என்னமோ ஒரு பாட்டு இருக்குது, அந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் போய் ஏதாவது ஒரு வேலையை பண்ணக்கூடிய ஹை ரேஞ்ச் அப்படின்னு இருக்கக்கூடிய பங்குகளில் தற்போது இந்த டாடா மோட்டரும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயங்களில் இவன் என்ன செய்ய போகிறான்? உடைச்சி எகிர போறானா இல்லை உடஞ்சி கீழே விழுக போறானா அப்படின்றது 2 மாதங்கள் கழிச்சு பார்த்தா தான் தெரியும். எதை பண்ணாலும் ஏதாவது பெருசாக பண்ணுவானா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டாடா ஸ்டீல் பரவாயில்லைங்க, எல்லாத்தையும் மகிழ்ச்சிகரமாக வச்சிருக்கு. அவனுக்கு அதே ரீசன் தான் காரணம். சமீபத்தில் வெளிவந்த Q4 ரிசல்ட் என்பது 4% ஏறி இருக்கானுங்க. கடந்த ஒரு மாதத்தில் பார்க்கும்போது 13% ஏறி இருக்கானுங்க. பேங்க்ல 2 வருஷத்துக்கு போட்டா தான்
பணத்தை போட்டு வச்சிருந்தாதான் இந்த வட்டி என்பது கிடைக்கும். இவன் ஒரே மாசத்துல 14% மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இதுக்கு சில முக்கியமான காரணம் நுவாமா அப்படின்னு சில அனலிஸ்டுகளா இருக்காங்க. அவங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் இது ஒரு மகிழ்ச்சிகரமாக கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்துடுச்சு. அவன் மட்டுமா, இன்னும் எத்தனையோ பங்குகள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் சூடாகி மேலே வந்துட்டான். இந்த சுவன் ஒரு பங்கு அவனு ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவனுடைய ஆகஸ்ட் மாசத்துல இருந்த ஹை எல்லாம் வந்து திருப்பி வந்து பிடிச்சிட்டான். ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்ற மாதிரி அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய பங்குகள் சேஃப்டியா அப்படியே மேல் நோக்கி இருக்கு. அந்த சீமென்ஸ் அப்படின்ற பங்கு, சாய் லைஃப்னு ஒரு பங்கு, இதெல்லாம் இப்பதான் ஐபிஓவா உள்ள வந்தது. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஒரு 6%. இந்த சமயத்தில் அடி வாங்கறதுக்குனே தான் நாங்கள் பிறந்திருக்கோமாயா அப்படின்ற மாதிரி சமீபத்தில் இந்த விஐபி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பிடிச்சி இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அதில் 5% காணோம். என்னடா என்னை கொண்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் சமயத்தில் என்ன விலை இருந்ததோ அந்த விலைக்கு என்னை கொண்டு விட்டுட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி பாவம் இந்த விஐபி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் 750 ரூபாய் இருந்த பங்கு பாவம் 329 ரூபாய்னு சரிஞ்சு கிடக்கு. சரி, கடைசிக்கு இதெல்லாம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு அப்படின்னு பார்த்தா வெறும் அதனுடைய டிவிடெண்ட் எல்லாம் 0.61% அப்படின்ற மாதிரி தான் காமிக்குது. ஸோ தொடர்ந்து நஷ்டம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடியதாக கடந்த 3 குவார்ட்டர்லையுமே நஷ்டம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய கம்பெனியாக ரிசல்ட் கொடுத்து வச்சிருக்கேன் அந்த விஐபி இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த கும்பா பரிசு. நண்பர்களே, அலை இன்னும் ஓயவில்லை. இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுகளே ரொம்ப வயலண்டான ஆளுகள்லாம் இருக்கானுங்க. இந்த பெர்கர் பைன்ஸு, முத்தூட் ஃபைனான்ஸு, லூப்பினு, ஸ்ரீ சிமெண்ட் எல்லாம் வயலண்டான, எய்ச்சர் மோட்டர்ஸ் எல்லாம் வயலண்டான ஆளுங்க இன்னும் இருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த மாதிரி மேலே கீழே ஏறி இறங்கக்கூடிய பங்குகள் என்னவா இருக்கும் அப்படின்றது பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கு. பெரியவர்களுடன் நாம் கூட சேர்ந்து இருப்பதனால் கிடைக்கும் பலன்கள் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேர் பயப்பட மாட்டாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டாக்க, நான் ஹெவி வெயிட்டேஜான கம்பெனி பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தம்பி அப்படிம்பாங்க. அது மாதிரி மிகப்பெரிய ஹெவி வெயிட்டான கம்பெனிகள்ல இந்த எல்என்டி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தினுடைய வீழ்ச்சி இருந்தப்ப நிறைய பேர் பயந்துருக்கவே மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவன் கீழிருந்து 20% பக்கம் ஏறி வந்துட்டான். இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற கம்பெனியுமே ஒரு முன்னணி வெயிட்டேஜ் உடைய கம்பெனியாக இருக்கு. அவனும் சமீபத்தில் இறங்கி வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இங்கிருந்து 30% ஏறி வந்திருக்கான். ஸோ இதுதான் பெரியவங்களுடைய இருக்கக்கூடிய பலன்களாக பயம் என்பது குறைவாக மார்க்கெட் ஏறும்போது அவங்க அந்த பங்குகளும் கொஞ்சோண்டு ஏறுற மாதிரி மார்க்கெட்டில் ஹிஸ்ட்ரியில் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அமலாவா விமலாவா கமலாவா அப்படின்ற மாதிரி சில படங்கள்ல கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் எந்த பக்கம் மொமெண்டம் எடுக்கிறதுனே தெரியாமல் 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கான்னாக்கா அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ சமீபத்தில் முத்தூட் ஃபைனான்ஸ் அப்படின்றது கீழ் நோக்கி வந்தது, மறுபடியும் அந்த 50 days மூவிங் ஆவரேஜை தாண்டி மேல் நோக்கி போகிற மாதிரி மொமெண்டம் எடுத்தான், மறுபடியும் கீழே இறங்கினா மறுபடியும் மொமெண்டம் எடுத்தா, மறுபடியும் மொமெண்டம் போயிடுச்சு, மறுபடியும் மொமெண்டம் எடுத்தா, மறுபடியும் மொமெண்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பையர் செல்லர்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒன்று சேர்ந்து வரமாட்டேங்கிறாங்க. அந்த பக்கம் ஒரு 50 பேர், இந்த பக்கம் ஒரு 50 பேர் நின்று கயிறு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் கயிறு வந்து எவனாவது ஒருத்தன் குப்புன்னு போய் உழுவத்தான் போகிறான், இன்னொருத்தன் மேலே தூக்கிட்டு ஓடத்தான் போகிறான். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ மிக மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன வந்திருக்குன்னா, இந்த எம்எஸ்சி இண்டெக்ஸில் சில ஸ்மால் கேப் பங்குகள்லாம் போய் ஆட் ஆகுது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருந்தது. அதில் வந்து ஏதாவது மாற்றம் வருமோ? ஒரு உதாரணத்துக்கு இந்த டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கெல்லாம் அவன் 1400 ரூபாய் இருந்து அவன் இப்போ 700 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய சரிவுக்கு அப்புறம் இவனுக்கு வந்து ஏதாவது ஒரு தகவல் வரும்பொழுது ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வருமா? ஒன்னா இங்கிருந்து பெருசாக கீழ் உழுவானா, இல்லை இங்கிருந்து பெருசாக ஏதாவது மேல் நோக்கி ஏறி வருவானா? ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் என்பதே உழுவது எழுவது உழுவது அப்படின்ற மாதிரி தானே. அப்படின்ற மாதிரி ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சாய் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்குமே இவனும் வந்து ஒரு இன்டெசிசிவ் மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி அந்த பக்கம் இன்னொரு பங்கு ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம், அது மாதிரி இவனு இப்படியே மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கீல ஏதாவது ஒரு சைடு உடச்சி ஏதாவது நடக்குமா, மாற்றம் வருமா அப்படின்ற மாதிரி இந்த தகவலை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, டெக்னாலஜியில் இருக்கிறவங்கள தான் ஈஸியாக எங்களை தாண்டா ஈஸியாக அடிச்சு போடுறீங்க அப்படின்ற மாதிரி டெக்னாலஜி சைடு இருக்கிறவங்கள தான் சீக்கிரமாக வேலையை விட்டு தூக்கிக்கிட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் கூட இப்போதைக்கு ஒரு 6000 பேர்த்த வேலையை விட்டு தூக்கு போவதாக தகவல் அப்படின்றது வந்திருக்கு. இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று இந்த அமெரிக்காவுடைய மார்க்கெட்டை இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா என்ன பண்ணும், அமெரிக்காவில் வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் டேட்டா என்ன பண்ணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஒன்றுமே பண்ணல. உலகம் முழுவதும் எல்லா பக்கமே இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஏங்க இப்போ நம்ம ஊரில் ஏதோ ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒன்று நினைக்கலாம்.
ஆனால் உலகம் முழுவதுமே இன்ஃப்ளேஷன் கம்மியாக வருது அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பல சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய கடன் கொடுக்கக்கூடிய விகிதத்தை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. ஸோ அமெரிக்காவிலேயும் இந்த மாதிரி எதுவும் பெருசாக இன்ஃப்ளேஷன் வளர்ச்சி இடையில எதிர்பார்த்ததை விடவும் கம்மியாக தான் விலைவாசி என்பது உயர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலை சொல்லி நேற்று வந்து அமெரிக்க மார்க்கெட்லாம் பெருசாக இறங்கவே இல்லை, ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக நின்று. அதாங்க இனி பெருசாக நியூஸ் என்பதே இல்லை. இனிமேல் நார்மலான மார்க்கெட் ஆகி டெக்னிக்கலாக மேலே கீழே ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு ஒரே எதிரி இவன் தாங்க. இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் 100 தாண்டிட்டான். இவன் தாண்டின ஒரே காரணத்தினால தான் நம்மளுடைய எஃப்ஐஎஸ் இப்போ யோசனையாக இருக்காங்க. இல்லைன்னா அவங்களாம் பாட்டுக்கு சிவனேன்னு 16-15 நாளாக வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ என்னடான்னா கொஞ்சம் சுணக்கமாயிட்டாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் 100 தாண்டிட்டான். ஒரு நண்பர் வந்து இந்த ரெயில்டெல் அப்படின்னு ஒரு கம்பெனி பிடிச்சி கழுவி ஊத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் சொன்ன உடனே பாவம் ரோசம் பொங்கிடுச்சு போல. சமீபத்தில் இந்த ரெயில்டெல் ஷேர் பிரைஸ் என்பது 600 ரூபாயிலிருந்து அடங்கப்பா 300 ரூபாய்க்கும் கீழே போயிட்டான். அதுக்கப்புறம் அங்கிருந்து சப்போர்ட் எடுத்து இப்போதைக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கான். இவனையெல்லாம் தலை மேலே கொட்ட போகிறாங்களா இல்லை இவனை கட்டி அரவணைச்சிக்க போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ தற்போதைய நிலைமையில் கடந்த ஒரு வருஷத்தினுடைய மேலே உச்சத்துக்கும் கீழே வீழ்ச்சிக்கும் நடுவில் வந்து நின்றுருக்கு இந்த பங்கு. இனிமேல் இவன் சந்தோஷத்தை கொடுக்க போகிறானா இல்லை மறுபடியும் ஏதாவது துக்ககரமான தகவலை கொடுக்க போகிறானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த பதிவு வரலாற்றில் இடம்பெற வேண்டும் நண்பர்களே. அதாவது நம்ம ஒரு தொழில் தொடங்க போனோம்னாக்கா என்ன சொல்றாங்க எல்லாரும், தம்பி 3 வருஷமாவது நீ போட்ட பணத்தை எடுக்கிறக்கே ஒரு பிரேக் ஈவனுக்கே 1000 தம்பி அப்படின்றாங்க. நம்மளுடைய முதலீடு என்பதும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு தொழில் மாதிரி தான். இதுவும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் லாங் டேர்ம் அப்படின்னு வெயிட் பண்ணல அப்படின்னாக்கா அதில் நம்மளுக்கு சாதகம் என்பது பெருசாக இல்லை. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சில சாதகங்கள் பாதகங்கள் இருக்குது. அவசரப்பட்டால் இதில் ஒன்றும் பண்ண முடியாது. அதே சமயம் லாங் டேர்ம் என்பது தான் இதனுடைய சாதகமாக தற்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் பல பங்குகளை கரடிகள் பிடிச்சு வச்சிருக்கு. எப்போ அவனுங்களை ரிலீஸ் பண்ணி விடுவானுன்னே தெரியல. தொடர்ந்து கீழேயே இறங்குற மாதிரி இந்த கரடிகள் வந்து ஒவ்வொரு ஏற்றத்துலையும் அவனுங்களை கீழே பிடிச்சி இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு ஒரு பங்கு, அவனையும் வந்து கரடி இப்போ வரைக்கும் பிடிச்சி வச்சிருக்கு. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இது என்ன பண்ணும் அப்படின்றது தெரியாதபடிக்கு இருக்கு. தற்போதைய நிலைமையில இது 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு வருஷத்தினுடைய ஹையுக்கும் ஒரு வருஷத்தினுடைய லோக்கும் நடுவில் வந்திருக்கு. என்னடா அது, என்னுடைய ஜாதகத்தை மட்டும் பல பெண்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சில பேர் வருத்தப்படுவாங்க. அது மாதிரி தான் இந்த செயில் அப்படின்ற பங்கை பிடிச்சி பல பேர் ரிஜெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட பல முறை இவனை ரிஜெக்ட் பண்ணி கீழே அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க. இவனு வந்து எல்லா பெண்களிடமும் ஜாதகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இன்னும் ஒரு பெண்ணு கூட அக்செப்ட் பண்ணுற டைமே வரமாட்டேங்குது. இவனுடைய வாழ்க்கையில் என்னைக்கு நல்லது நடக்குன்னே தெரியாமல் இருக்கு இந்த செயில். எது எப்படியோ இன்னைக்கு பல முறை கடந்து மறுபடியும் இன்னொரு முறையாக 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கு. இவனை யார் எப்போ அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதாக ட்ரேடர்களுடைய ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு கல்யாணம் பார்க்கையில் ஒரு பல் டாக்டர்கிட்ட என்னுடைய ஜாதகம் கொடுத்தாங்க. அது என்னமோ அந்த ஜாதகத்தை திருப்பி கொடுத்து விட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அந்த பல் டாக்டர் மட்டும் கட்டியிருந்தேன்னாக்கா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வர்றவங்களுக்கெல்லாம் டோக்கன் போட்டு ஜாலியாக ஏசி ரூமில் உட்காந்துருக்கலாம். நண்பர்களே, இந்த சமயத்தில் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு மிகப்பெரிய சரிவு, கடும் சரிவு, 50% பக்கம் கீழே இறங்கியிருக்கான். அப்போ அவன் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கான்? அவன் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி என்பது பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான செக்டரில் இருக்கான். தயவுதாட்சண்யம் பார்க்காம அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா செக்டருமே தான் கீழே இறங்கியிருக்கு. இந்த சமயத்தில் வந்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு தூரம் இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்துருந்தீங்க, கிட்டத்தட்ட 50% என்பது இறங்கியிருக்கான். இறங்கினதுக்கப்புறம் தற்போது தான் ஒரே ஒரு முறை 50 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, ஒரு காலத்தில் கோவிட் சமயத்தில் மார்க்கெட் விழுந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது டாடா குரூப் பங்குகள் பலதும் ஒரு மாதிரி மேல் நோக்கி ஏறி வந்துட்டு இருந்தான். இப்போ மார்க்கெட் ரெக்கவரி ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரியல. ஏன்னா எல்லா பங்குகளுமே மார்க்கெட்டுமே கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ மேலேயா கீழேயான்னு ஒரு படபடப்பாக தான் இருக்குது. எதாக இருந்தாலும் 6 மாதம் கழித்து பார்த்தா தான் தெரியும். மேலே வந்துட்டு எல்லாரும் சந்தோஷமாக கையொட்டி சிரிப்பாங்க. கீழே போனாக்கா 2 மாதத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம புலம்பிட்டுக்கு வந்துட்டு இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். இந்த சமயத்தில் பல்வேறு டாடா குரூப் கம்பெனிகள் கீழ் நோக்கி இறங்கி ஏதாவது என்ன பண்ணுவானுங்க, திரும்பவும் அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அந்த வகையில் ஒரு காலத்தில் எல்லாருமே அசந்து போய் நின்ன ஒரு குரூப் ஆஃப் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவில் இந்த டாடா இன்வெஸ்ட்னு ஒரு பங்கு. என்னடா நடக்குதுங்க ஒன்றுமே புரியலையடா அப்படின்ற மாதிரி 2020 இதெல்லாம் வெறும் 1000 ரூபாய்க்குள்ளே இருந்த பங்கு அவன்லாம் போயிட்டான், 10,000க்கு பக்கத்தில் போயிட்டான். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. டெக்னிக்கலி நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டு பண்ணுறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். ஆனால் நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக இந்த 100, 1000, 10,000, 200, 500 அப்படின்னு அந்த ரவுண்டு நம்பர் வரும்போது சைக்காலஜிக்கலாகவே ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவன் கரெக்டாக 10,000க்கு பக்கத்தில் போனவன் என்ன நினச்சானோ, மார்க்கெட் உழுகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து 2024 பாதியில் தான் உழுந்தது. ஆனால் இவன் 2024 ஆரம்பத்திலேயே 10,000லேருந்து உழுக ஆரம்பித்தவன் இப்போ 6,000 வந்து ஆடிக்கிட்டு இருக்கான். இது மாதிரி டாடா குரூப்னுடைய பல பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்சு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்ன நடக்கும், எதிர்காலத்தில் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் சமீபத்தில் வெளியே வந்திருந்ததில் அவங்க 38 கோடி தான் லாபம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுங்கன்னா நண்பர்களே, இன்வெஸ்டிங் என்பது மிக வேகமாக யார் வேணாலும் வேகமாக செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. ஆனால் அந்த டெம்பரமெண்ட், அந்த மனநிலை, ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியுது எந்த பங்குகளாக இருந்தாலும் பெரும்பாலும் 50% இறங்குறான், 50% ஏறுறான், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் இந்த 5%, 10% பெரும்பாலான ஆட்கள்லாம் வந்து அதை உணர்றாங்க, அதை அப்சர்வ் பண்ணுறாங்க, அதை அவங்களால பிடிக்க முடியுது. ஆனால் இந்த 50% இறங்குறத என்ன கொடுமை முருகேசா அப்படின்ற மாதிரி முழுசாக அனுபவிக்கிறாங்க. ஆனால் திரும்பி ஏறக்கூடிய அந்த 50% நிறைய பேர்த்தினால அனுபவிக்க முடியல. அது என்ன டிசைனோ என்ன கருமமோ அதுக்கு பேர் தான் இந்த டெம்பர்மெண்ட். நம்மளுடைய மனநிலையை அந்த மாதிரி வச்சு கொண்டு போகணும். அது எல்லாத்தினாலையும் முடியாது. அப்படி முடிஞ்சதுன்னா எப்படி எல்லாருமே பெரிய அளவில் சாதிச்சிருவாங்கல்ல. இந்த உலகத்தில் சயின்டிஸ்டுகளே வந்து வெறும் 1%, எத்தனையோ லட்சம் பேர் கோடி பேர் பிறந்து செத்து போயிட்டாங்க. ஆனால் அதில் 1% குறைவான ஆட்கள் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது தான் நம்ம இத்தனை கோடி மக்கள் அனுபவிக்கிறோம். அப்போ இத்தனை கோடி, ஒருவேளை 150 கோடி மக்களும் சயின்டிஸ்டாக நம்ம இந்தியாவில் இருந்திருந்தாக்கா அப்போ நம்ம என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா. அதனால் இதில் நம்ம பெருசாக மன உளைச்சல் ஏற்படுத்திக்க வேண்டியதில்லை. அதனால தான் சிம்பிளாக என்னதான் உருண்டு பேருந்தாலும் ஓட்டுறதா ஒட்டுன்ட்டு போக வேண்டியதுதான். நண்பர்களே, இந்த எஸ் பேங்க்ல தொடர்ந்து சில தகவல்கள் சமீபத்தில் வந்துகிட்டே இருக்கு. அதில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைட்லாம் வந்து ரீஆர்கனைசேஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி அவங்க புது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்க்கு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் மீடியாக்கள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ சமீபத்தில் அதிகமாக தகவல் வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த எஸ் பேங்க் அப்படின்ற பங்கு இருக்கு. இந்த நைகா ஷேருமே அவங்களுடைய ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இருக்கிற பெயிண்ட் பூரா வித்து விட்டுட்டு கிட்டத்தட்ட 26 கோடி லாபம் என்பது காமிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னாக்கா, தற்போது கடந்த 4 குவார்ட்டர்களாக அவங்களுடைய லாபம் என்பது கொஞ்சம் ஏறுமுகத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. தற்போதைய நிலைமையில் இந்த பங்கு 52 வீக் ஹை 230 ரூபாயிலிருந்து 160 ரூபா வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 200 ரூபாய் அப்படின்ற ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. நண்பர்களே, ஒவ்வொரு கம்பெனியினுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நியூஸ்கள் இல்லாமல் அவனுடைய ஓன் பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ரொம்பவுமே உன்னிச்சு கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த எல்ஐசி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அவன் கொடுத்துருக்கக்கூடிய லாபமெல்லாம் முதல்ல 600 கோடி 2000 கோடின்னு காமிச்சிக்கிட்டு இருந்தான் ஒரு குவார்ட்டருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 13,000 கோடி 8,000 கோடின்னு எகிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான். போன குவார்ட்டர் கூட 11,000 கோடி லாபம் இருக்கான். அப்படின்னு என்ன கடந்த 2 குவார்ட்டர்களாக இப்படி ஏறுமுகத்தில் காமிச்சிருக்கான். அப்போ இப்போ 3வது குவார்ட்டர் எப்படி வரும், ஏதாவது பெருசாக கொடுப்பானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அது கீழே விழுந்து கிடக்குது 52 வீக் லோவில். அதனால ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் இது வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட், உன் வாழ்க்கையில் ஹாப்பியே வராதாயா அப்படின்ற மாதிரி அவனுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 50 கோடி பக்கம் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா இந்த குவார்ட்டரில் வெறும் 30 கோடியாக கொஞ்சோண்டு குறைச்சி விட்டுட்டான்.